ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு TETRAX இன்ஃபோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்ட் 12ஓட புது அப்டேட்டை பற்றி தான். ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் 12ங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ராய்ட் 11 பல பிரச்சனை வந்தது. அது ஒரு அப்டேட்லையும் சரி பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ வரப்போகிற ஆண்ட்ராய்ட் 12லேருந்து நிறைய ஃபீச்சர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ராய்ட் 12ஓட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான். ஆண்ட்ராய்ட் 12 வாய்ஸ் கிடையாது. ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. புது விதமான ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்றா வித்தியாசமாக நீங்கள் எல்லாரும் கூட மெசேஜ் பண்ணிங்க, சேட் பண்ணிங்கன்னு தனித்தனியாக வந்து நின்றும். அதோட ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தீம் மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக்சருக்கு வைக்கிறீங்களோ அந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒவ்வொரு ஐக்கானும் தனித்தனியாக மாறிடும். அண்ட் இதோட பெர்மிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் ஆப் ஓடிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்கள் கேமரா இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னா இப்போ வந்து யுவர் கேமரா இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அது எந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட அது காட்டுது. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதாவது இறக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் அது மைக்கோ கேமராவோ அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பார்ட்டி ஆப்பை வந்து இதுவே காமிச்சு கொடுத்துரும். இந்த ஆப் வந்து கேமரா பெர்மிஷன் யூஸ் பண்ணுது, இல்லைனா மைக்ரோஃபோன் பெர்மிஷன்லாம் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கு, இப்போ ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒன்று தனித்தனியாக காமிச்சிடும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இஸ் யூஸிங் யுவர் கேமரா அண்ட் இன்ஸ்டாகிராம் இஸ் யூஸிங் யுவர் மைக்ரோஃபோன் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் காட்டிடும். ஸோ நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் கேமரா இப்போ யூஸிங் ஆகிருக்கு, எந்தெந்த கேமரா வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எந்தெந்த ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் ஓடிட்டுருக்குன்னு நீங்கள் அதை கண்டுபிடிச்சி தேர்ட் பார்ட்டி ஆப்லலாம் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இந்த ஆண்ட்ராய்ட் 12. இதோட ப்ரைவசி செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கேமராவை டிசேபிள் பண்ணிக்கலாம், இதோட மைக்ரோஃபோன் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா அது நிறைய இடத்துல தேவைப்படும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னாலும் அது கிளியராக புரியாது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் 12 வந்து இந்த வருஷத்தோட எண்டிங்குள்ளே ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வர ஃபோன்ஸ்லலாம் ஆண்ட்ராய்ட் 12 வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதோட ப்ரைவசி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் லாக் கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம எல்லாமே தனித்தனியாக அமைச்சிக்கிற மாதிரி நிறைய கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ்னே. அண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் 12 பற்றி சொன்னால் வீடியோ பெருசாகிட்டே போகும். அதனால் நான் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆண்ட்ராய்ட் 12ஓட அப்டேட் வர நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் TETRAX இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.